கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதுவரையிலும் நீங்கள் போன இடமெல்லாம் டோர் க்ளோஸ் ஆகிருக்கலாம். நீங்கள் எடுத்த பிரயாசங்கள் வாய்க்கப்படாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் போன எல்லா இடமும் கதவு சாத்தப்பட்டிருக்கும். என்னை சொல்லுகிறார், வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லுகிறார், ஒரு கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீங்கள் என்ன கர்த்தருக்குள்ள செய்கிறீங்கன்னு பார்க்குறார். கர்த்தருக்காக அதிகாலை குடும்ப ஜெபம் பண்ணுறீங்க. காலையில் தேவனை பார்க்கறதுக்கு ஆலயத்துக்கு போயிடுறீங்க. உங்கள் பிரயாசத்துக்கு பலன்னு சொல்கிற பாருங்க. கிரியை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், கொஞ்சம் வருமானம் இருக்கு, கொஞ்சம் தான் வருமானம், கொஞ்சம் தான் பலன். நீ என் தியாமத்தை மறந்தழியாமல் கர்த்தர் இருக்கிறார், இயேசப்பா என் கூட இருக்கிறார், அவர் செய்வார், நான் இயேசுவை நம்பி வந்திருக்கிறேன். இப்படி நீ சொல்லிட்டு இருக்கிறதுனால, இயேசுவை நீ நம்புறதுனால, அவருடைய வசனத்தை கை கொண்டபடியால் உனக்காக வாசலை திறந்து வைத்திருக்கிறார். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஒருத்தனால இனிய டோர் போட்ட முடியாது. இதுவரை நீ போன இடத்துல கதவை அடைச்சிருப்பான். ஆனா இனி சொல்றாரு, அந்த வாசல் உனக்கு திறக்கப்படும். உன் ப்ரமோஷன் வாசல் உனக்கு திறக்கப்படும். உன்னுடைய அரியர் பணம் உன் கைக்கு வந்து சேரும். உன் தொழில் அடைப்பட்ட வாசல் இனி திறக்க போகிறார். உங்களுக்கு உங்களுடைய வியாதி துன்பத்துல கஷ்டப்பட்டிருப்பீங்க, அவர் திறக்கப்படுகிறார். எவ்வளவு அழகான வார்த்தை. நான் திறந்த வாசலை வைத்திருக்கேன், ஒருத்தரும் அதை போட்ட முடியாது. அது உனக்குரியது. ஏன் அப்படின்னா, நீ கொஞ்சம் உன் கிரியை கொஞ்சம் இல்லை, நிறைய காரியங்கள்ல தேவனுக்காக வைராக்கியம் இருப்பதால் அந்த கிரியை கர்த்தர் அவர் விரும்புகிறார். உன்னுடைய வைராக்கியத்தை பார்க்கிறார், உன் திட நம்பிக்கையை பார்க்கிறார், உனக்கு விசுவாசத்தை பார்க்கிறார், உனக்கு அந்த வாசலை திறக்கிறார். உள்ள போங்க, பொக்கிஷம் இருக்கு. ஏசாயா 45 சொன்னது போல அந்தரங்கத்தில் இருக்கு, அந்தகாரத்தில் இருக்கு. வெண்கல கதவை உங்களுக்காக உடைப்பார், இரும்பு தாழ்பாடு முறிப்பார். அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை உங்களுக்கு கொடுப்பார். அந்த திறந்த வாசல்ல இருந்து பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, கொஞ்சம் பலன், கொஞ்சம் தான் வருமானம், கொஞ்சத்துல நாங்க உண்மை ரொம்ப நேசித்ததால் நீ சொல்லி இருக்கிறீங்கயா. கொஞ்சம் பலன் இருந்து என்ன மறுதளிக்கல. சாங்க எனக்காக உனக்காக திறந்த வாசலை திறந்து வைத்திருக்கிறேன். அதுக்குள்ள போய் அந்த புதையலை பெற்றுக்கொள். ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிக்க நல்ல பிதாவே. ஆமென்.